ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது என்னதுன்னா சிக்கன் எக் கீமாங்கிறத சமைக்க போகிறோம். இதுக்கு பேர் வச்சது யாருன்னா எங்கள் அத்தை தான் பேர் வச்சுருக்காங்க. அவங்க பண்ண போகிறது எப்படின்னு நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னத்தை பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தக்காளி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டாமா? தக்காளி, வெங்காயம், முட்டை, சிக்கன், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியெல்லாம் எண்ணெய்லாம் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இந்த மிளகு கறி இருக்கலாம், சிக்கன் மிளகு கறி மசாலாவாக எடுத்துக்கிடணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றணும். தேவைக்கேற்ப ஊற்றணும். சரியா? நிறைய ஊற்றுன மாதிரி இருக்கு இல்லையா? பரவாயில்ல, அது வேகணும்ல. நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றாம கடுகு போடணும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு கடுகு விட்டுட்டணும். அது கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் தட்டி வைங்க. கருவேப்பிலை போடணுமா? ஆமாம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடணும். ஓகே, பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. வெடிக்க மாட்டேங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னது பண்ண பாருங்க. என்னைய காட்டாத, என்னைய காட்டக்கூடாது. ஏலா பாட்டு வச்சு கொடு. ரெண்டுக்கு வெடிக்கல, வெடிக்கணும்ல. அதை வெடிக்கல போடு. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன உள்ளி போடணும். அவங்க தேவைக்கேற்ப அவங்க தேவைக்கு பார்த்து நம்ம போட்டுருவோம். கரண்டி இல்லையா? அதுவே இருக்கட்டும், நீட்டாக தான் இருக்கு. இதை வேண்டாம், அது ரொம்ப பெரட்டு அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வதக்கணும். பச்சை மிளகாய் போட வேண்டாமா? வேண்டாம், மிளகு. சின்ன உள்ளி போட்டாதாங்க எந்த குழம்பும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பெரிய உள்ளி போட்டிங்கன்னா, வல்லாரி போட்டிங்கன்னா இனிச்சு போய் இருக்கும். அதனால நீங்கள் முக்கால்வாசி சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்காங்க. நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கணும் தான் இது சிக்கன். அதை பாருங்களேன், அதோடைய ஒரு மாதிரி இந்த இது எண்ணெய் எல்லாம் பாருங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் இஞ்சி வெள்ளைப்பூடி அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். வீட்டிலையே அரைச்சிருந்தாங்க. முக்கால்வாசி பேஸ்ட் வந்து நாங்கள் போட மாட்டோம், கடையில் வாங்கினது. வீட்டில் அரைச்சது தான் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு எங்கள் அத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அத்தை பேர் வந்து தங்கம் மாதிரி மினுங்குவோம். இதை நல்லா வதக்கணும். போடுங்க. நெக்ஸ்ட் என்ன போடணும் போடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். பேர் என்ன சொன்னீங்க? என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு? சிக்கன் எக் கீமா. சிக்கன் எக் கீமா. ஸோ அந்த பக்கம் நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை நல்லா இதில் போட்டு விரட்டி எடுக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த ஸ்டேஜில். அதில் சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் எத்தனை ஸ்பூன்? ஒரு அரை ஸ்பூன், லைட்டாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். இந்த தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. அதுலேயே சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு எல்லாம் வரும். பரட்டிகிட்டே இருக்கணும்.
பெரட்டிட்டே இருக்கணும். பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல மிளகு மசாலாவா, மிளகு நம்ம சிக்கன் கடையிலேயே இது வாங்கிக்கலாம். எல்லா சிக்கன் கடையிலையும் கிடைக்கும். மிளகு கறி மசாலா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபோட்டோ. அதை போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. வாவ் சூப்பர். பார்க்கவே எப்படி இருக்குன்னு அதை நம்ம இது பண்ணும்போதே நமக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் தூள் போட்டுக்கிறாங்க. இது எப்படி வீட்டில் அரைச்சதா கடையில் வாங்கினதா? வீட்டில் அரைச்சதுதான். ஓ சரி. உங்கள் வீட்டிலேயே தயாரித்து அரைப்பாங்க. நாங்கள் வந்து ஆர்கானிக்காக தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அவங்க ஊர் சொந்த ஊர் தூத்துக்குடிங்க. இங்கே வந்து எங்கள் தாய் மாமாவை கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க. எங்க மாமா பேர் வந்து ஸ்வீட்டு, அதாவது சீனி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கான தேவையான அளவு உப்பு சால்ட் ஆட் பண்றாங்க. அது ஒரு மசாலாலே கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும் போல. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு உப்பெல்லாம் போட்டு அந்த இதை போட்டு நல்லா பெரட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக வந்திருக்கு. இதை பார்க்கவே நமக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குதுங்க. கையில் பட்டுருச்சுங்க, கொஞ்சம் சுடுதுங்க. எங்க வீட்டுல குணுக்குன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் இவங்க. இவன் தான் சின்ன குணுக்கு, இல்ல பெரிய குணுக்கு. இதை நல்லா பெரட்டுங்க. இதை நல்லா பாருங்க, எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலையே கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்க, இதை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு தனியாக வருது. அதை பார்க்க பாருங்க, இதை நல்லா அடி பிடிக்குங்க. அதனால கம்மி வச்சுக்கோங்க. சிம்மில் தான் நம்ம எப்போவுமே இதனால யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட் பார்க்க போறோம். இப்படி ஏன் எல்லாரும் அழகுதீங்க? எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் எக் எடுத்து வாவ், எக் போட்டோன்னு சூப்பரா இருக்குல்ல. செம டேஸ்ட் தான். நல்லா இருக்கு. சிக்கன் வந்துட்டு வேற கரண்டி பாருங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுரண்டி அதை இது கொத்து பரோட்டா ஸ்டைல் வருதுல்ல. நல்லா பரவாயில்ல. சிக்கன் எக் கீமா நமக்கு வீட்டில் கிடந்த வேஸ்டான கிடக்கும் தான், சாப்பிட முடியாத சப்பாத்தியை கூட இல்லை பிச்சு போட்டால் புரோட்டா ஸ்டைலில். ஓ, சில்லி சப்பாத்தி இந்த மாதிரி. நேரத்துள்ளது இருந்தாலும் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் தூரப்படாது. கிளறி கொடுத்தா அடங்கான்னு காலியாயிடும். இது குட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை இருக்குதுங்க. அதை லைட்டாக இப்படி பிச்சு இப்படி தூவி இறக்கி வச்சிடலாம். இப்படி தூவி இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டுங்க. இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி
சர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசத்துக்குலாம் அடி தூள மாசா இருக்குங்க, டேஸ்டா இருக்குங்க, வேற லெவலா இருக்குங்க. லாஸ்ட்டு ரிசல்ட். இப்போ எங்கள் மாமா இதை சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்குங்க? உண்மையிலே வேற லெவலுங்க. இது எப்படி இருக்கு நம்ம செஞ்சது? என்னையும் காட்டு. இதுதான் வேலை எனக்கு. சொல்லு மேடா, சாப்பாடு எப்படி? போட்டு வா, அசினாவுக்கு வேணுமாட்டு போடு, இல்லை காத்தி உனக்கு போட்டுட்டா அந்த நல்லா இருக்குங்க. பாப்பா காத்தி போட்டா பாப்பா. நல்லா இருக்கு. கொஞ்சம் வெங்காயமும் தயிரும் இருந்தா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இது கொடுத்தது பெட்ரி. Bye.